அஸ்ஸலாமு அலைக்கும். வீட்டில் சண்டை வராமல் இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆனால் சின்ன சின்ன ஹேபிட்ஸ்னால தான் சின்ன இஷ்யூ கூட நமக்கு பெரிய ப்ராப்ளமாக தெரியுது. நான் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுற இந்த டிப்ஸ் உங்கள் வீட்டில் அமைதியை மெயின்டைன் பண்ண உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில சமயம் வீட்டில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அப்போ கொஞ்சம் வெளியே வாக் போனால் மைண்டு காமாக ஆகும். நம்ம மைண்டு அமைதியாக இருந்தால் தான் நம்மளால் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு டிப், உங்களுக்கு கோவமாக இருக்குது இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்துலேயாவது வாக்கிங் போங்க. வாக்கிங் போனீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். உங்களோட மைண்டு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். நானும் இதை இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு நல்லாவே ரிலீஃபாக இருக்குது. கோவத்தில் பேசினா பிரச்சனை பெருசாகும். ரொம்ப நேரம் கிச்சனில் ஒர்க் பண்ணிவிட்டு டயர்டாக இருப்போம். அந்த டைமில் யாராச்சும் சாப்பாடு ரெடியா, இன்னும் சாப்பாடு ரெடி ஆகலையா அப்படின்னு கேட்டால் நமக்கு கோபம் வரும் பாருங்கள். அப்போ யோசிக்காமல் ஏதாச்சும் பேசிடுவோம். அப்புறம்தான் நமக்கு ஃபீல் ஆகும், இப்படி நம்ம பேசியிருக்க வேண்டாமே அப்படின்னு. நானும் முன்னாடி இப்படி தான் பண்ணியிருக்கேன். சின்ன விஷயமா இருந்தது, தேவையே இல்லாமல் ஆர்கியூமெண்ட் பண்ணி அது சண்டையாக மாறிடுச்சு. அப்புறம் எனக்கு புரிஞ்சுது, கோவம் இருக்கிற நேரத்தில் பேசுனா நம்மளோட வார்த்தைகளை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இப்போது என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கேன். என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் காமானதுக்கப்புறம் தான் பேசுகிறேன். அதனால் இப்போலாம் சண்டை ரொம்பவே கம்மியாயிடுச்சு. நீங்களும் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? கம்பேர் பண்ணணுன்னா நம்மளுடைய சந்தோஷம் போயிடும். சில சமயம் நம்ம அடுத்த வீட்டை பார்த்து கம்பேர் பண்ணுவோம். அவங்க வீட்டில் பாரு, அவங்க ஹஸ்பண்டு அவங்க ஒய்ஃபுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்ம வீட்லேயும் தான் இருக்காரே அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னம்னா பிரச்சனை அந்த இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஏதாவது ஒரு சீனு 2 சீனுங்கிற மாதிரி படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு குட் சீன் பார்த்துருப்போம் அடுத்த வீட்டில். ஆனால் டெய்லி அவங்க அப்படி தான் ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அந்த சூழ்நிலை அமையாது. அதே மாதிரி நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு நிறையா லேடிஸ் ஃபீல் பண்ணுவோம். பாரேன், அவங்க எவ்வளோ கேரிங்காக இருக்காங்க, அவங்க ஒய்ஃப் எவ்வளோ நல்லா பார்த்துருக்காங்க, அவங்க ஒய்ஃப் பாரு என்னென்னலாம் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க, நம்ம வீட்லேயும் தான் இருக்கே அப்படின்லாம் தோணும் இல்லையா? ரீல் வேறு, ரியாலிட்டி வேறு. அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களாம் சும்மா கேமரா முன்னாடியே அந்த மாதிரி பண்ணலாம். எனி டைம் அப்படியே இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. எவ்வளோ நேரம் தான் அப்படி இருப்பாங்க? அவங்களுக்கும் போர் அடிச்சிடும் இல்லையா? ஸோ சோஷியல் மீடியாவை பார்த்து நம்ம ரியல் லைஃப்பில் கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஒரு பெண்ணுக்கு எப்படி கம்பேரிஷன் இன்னொரு பொண்ணு கூட பண்ணுனா பிடிக்காதோ அதே மாதிரி தாங்க ஜென்ஸுக்கு. சொல்லப்போனால் ஜென்ஸுக்கு அதை விட பல மடங்கே இருக்கும் நம்மளை விட. ஸோ எப்பயுமே நம்ம ஹஸ்பண்டை இன்னொருத்தவங்களோட ஹஸ்பண்டோட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம ஹஸ்பண்ட் நமக்கு ஹீரோ தான், அந்த மாதிரி தான் நம்ம அவரை ட்ரீட் பண்ணணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்கும். கம்பேர் பண்ணாமல் நம்ம லைஃப்பில் இருக்கிற நல்லதை மட்டும் பார்த்தா நம்ம மைண்டு எப்பயுமே காமாகவும் அமைதியாகவும் இருக்கும். ஸோ கம்பேரிஷனை இப்போயே தூக்கி போட்டுடணும். டெய்லி கொஞ்ச நேரம் நம்ம ஹஸ்பண்ட் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவர் எவ்வளோதான் டயர்டாக வந்தாலுமே, எனக்கு டயர்டாக இருக்குது என்னால் பேச முடியல அப்படின்னாலுமே கொஞ்ச நேரம் அவரை ரிலாக்ஸ் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் இது எனக்கான நேரம், இந்த 10 நிமிஷம் நீ என் கூட பேசி தான் ஆகணும்னு ஒரு ரூல்ஸ் போட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா டயர்டாக இருக்காருன்னு நம்மளும் விட்டுட்டோம் அப்படின்னம்னா அவங்க அவ்வளோதான், நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. அதனால் அவர் டைம்ங்கிறது கண்டிப்பாக டெய்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசுங்க. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. இதை நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் காணாமல் போயிடும். அடுத்து ரெஸ்பெக்ட். நம்ம ஒய்ஃப் ஆகட்டும் ஹஸ்பண்ட் ஆகட்டும், ஒருத்தவங்க ஒரு டெசிஷன் சொல்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக அந்த டெசிஷனுக்கு மரியாதை கொடுங்க. அந்த டெசிஷன் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னாலுமே அவங்க சொன்ன உடனே மூஞ்சிக்கு நேரம் இது என்ன இப்படி இருக்குது, இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லாதீங்க. அப்போ சரின்ட்டு அவங்க கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமேட்டு கூட உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லலாம். மூஞ்சிக்கு நேராக சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க ஆசையாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் இது நல்லால அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும் அதை அவங்களால தாங்கிக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு உண்டான மரியாதையை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்து அப்ரிஷியேஷன்.
இது நம்மள பெரும்பாலான ஆண்களுக்கு இது இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம மாங்குன்னு அவங்களுக்காக ஆசையாக சமைக்குவோம். நிறையா ரீல்ஸ் பார்த்துட்டு ஃபோனில் நிறையா சர்ச் பண்ணி நிறையா ரெசிபீஸ்லாம் எடுத்து அவங்களுக்காக நம்ம சமைச்சு கொடுக்குவோம். என்னவனுக்காகலாம் சொல்லிட்டு நிறையா ரீல் நானே பார்த்துருக்கேன். ஸோ அப்படி நம்ம ஆசையாக சமைச்சு வச்சு நம்ம ஆளுக்கு முகத்தில் ஏதாவது ரியாக்ஷன் வருமா அப்படின்னு வந்து பார்த்து வெயிட் பண்ணும் பொழுது ஒன்றுமே வராது. அப்படி இருக்கும்போது நமக்கு கோபம் வரும் பாருங்கள். உனக்காக தான்டா இவ்வளோ சமைச்சேன், ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றியே அப்படின்லாம் கூட தோணும். ஸோ இதை ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் வந்து சொல்லுங்கள். இன்றைக்கி நீ இது பண்ணியா, ரொம்ப நல்லா இருக்கே, இதுக்கு முன்னாடி இந்த டேஸ்ட்டில் நான் சாப்பிட்டது இல்லையே, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுங்கள். ஒய்ஃபோட சந்தோஷத்துக்கு அளவே இருக்காதுங்க. நீங்கள் என்ன தான் கோல்டே வாங்கி கொடுத்தீங்கனாலுமே நீங்கள் பண்ணுற அப்ரிஷியேஷன் தான் அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். இப்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சண்டையை பெரியவங்கக்கிட்ட தயவு செய்து எடுத்துகிட்டு போகாதீங்க. இல்லை நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் சரி அதை உங்களுக்குள்ளேயே முடிச்சுக்க பாருங்கள். உங்களுக்குள்ளேயே பேசி சமாதானமாயிட்டு ஒரு 2 நாள் கோவமாக இருங்க, அழுங்க, திட்டுங்க, சண்டை போட்டுக்குங்க, அடிச்சுக்க கூட செய்யுங்க. எல்லாமே ரூம்குள்ளே மட்டும்தான், ரூமை தாண்டி வெளியில் வரக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சமாதானம் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு கூட உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்கக்கிட்டயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நாங்கள் எங்களுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு, ஆனால் அதை நாங்களே சால்வ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே பிரச்சனையை வந்து அடுத்தவங்கக்கிட்ட கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல பேச முடியாது, மற்றவங்க தான் பேச முடியும். உங்கள் லைஃப்பை நீங்கள் டிசைட் பண்ண முடியாது, அடுத்தவங்க தான் டிசைட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கான லைஃப்புங்கிறது உங்களோட பார்ட்னர் கூட நீங்கள் 2 பேர் எடுக்கிற டிசிஷனாக மட்டும்தான் இருக்கணும். அது பேரண்ட்டாகவே இருந்தாலும் அவங்க ஒரு 3rd பர்சன் தான். உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அவங்க வரவே கூடாது. ஏன்னா நம்ம எப்பயுமே சந்தோஷமான ஒரு தருணத்தை யாருக்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ண மாட்டோம். அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே மட்டும்தான் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் எவ்வளோ பெரிய சண்டையாக இருக்கட்டும், அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். அது வெளியில் போகக்கூடாது. போச்சு அப்படின்னா அடுத்தவங்க வந்து நாட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ எப்பயுமே சீக்ரெட்ஸ் மாதிரி தான் நம்மளோட சண்டையும் மெயின்டைன் பண்ணும். ஓகே, வீட்டில் அதிகமாக சண்டை வர்றதுக்கான மெயின் ரீசனே செலவுகள் தான். உங்கள் 2 பேருக்குள்ளே யாராவது ஒருத்தர் நீ அதிகமாக செலவு பண்ணுறேன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபைட்டு கன்ஃபார்ம். ஸோ அந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். அதுக்கு பதிலாக இவ்வளோ செலவாயிடுச்சா, நம்ம அடுத்த வாட்டி எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுங்க. நான் இப்போ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா பட்ஜெட் பிளானிங். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நான் பட்ஜெட் பிளான் பண்ணி இப்போலாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த பட்ஜெட் பிளான் போட ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் எனக்கு தெரிஞ்சது அதிகமான வெட்டி செலவுகள் நான் தான் செய்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதிலேருந்து நான் என்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னுடைய வீண் செலவுகள் எல்லாம் வந்து குறைச்சிட்டு கண்ட்ரோலாக வந்து வந்துட்டேன். நீங்களும் இந்த பட்ஜெட் பிளானிங்லாம் இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கே வந்து தெரியும். நிறையா லேடிஸ் ஒர்க்கிங் உமனாக இருக்காங்க, என்ன மாதிரியும் நிறையா பேர் இருக்காங்க. அப்படி ஒருத்தர் மட்டும் வீட்டில் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அதை நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக கொண்டு போனால் தான் லைஃப்பை மெயின்டைன் பண்ண முடியும்னு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் செலவாகட்டும், பிள்ளைங்க ஃபீஸ் ஆகட்டும், எல்லாமே அதிகம். அதில் ஒருத்தரால் எப்படி சமாளிக்க முடியும்? அந்த ஒருத்தர் நீ வேலைக்கு போவேணா, நான் பார்த்துக்கிறேன், நீ வீட்டில் இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு எத்தனை பேருக்கு மனசு வரும்? அந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு லக்கி உமன் தான். ஸோ நான் கூட ரொம்பவே லக்கி தான். ஆனால் நான் வந்து நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்கேன் காசு செலவு பண்ணுறதில்ல. இப்போல்லாம் கொஞ்சம் பொறுப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவுமே இந்த பொறுப்பு வர்றதுக்கான காரணம் இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் தான். இதில் நான் வீடியோ போட ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் ஒவ்வொரு கண்டென்ட்டாக யோசித்து சரி நம்ம வந்து இதை வந்து மாற்றிக்கணும், நம்ம மாற்றினதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் சந்தோஷம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தான். நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன இந்த டிப்ஸில் எது உங்கள் லைஃபுக்கு மேட்ச் ஆகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டிப்ஸ் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்த வீடியோ ட்ரை பண்ணலாம். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.